ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ருசியான மத்தி மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும். நான் இன்றைக்கி மத்தி மீன் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்லேயே சுத்தம் பண்ணது தான். லைட்டாக கீறி விட்டு குடல் மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். வறுக்கிறதுக்கு இது மாதிரி தலை இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். உங்களுக்கு தலையோடு சாப்பிட பிடிக்காதுன்னா எடுத்துடலாம். கடையிலே நல்லா சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க. குடல் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். இது கூட இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது தனி மிளகாத்தூள் தான், காஷ்மீரி சில்லியில் சாதா மிளகாத்தூள் தான். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். மீன் வறுவல் நல்லா ரெட் கலராக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இது கூட 1/2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஜீரணமாகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இது கூட டேபிள் சால்ட்டுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். முதல்ல இது நல்லா கலந்து விட்டுலாம், எல்லா மீனுக்கும் போகிற மாதிரி. இந்த மீனை கீறி விடணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. இது சின்ன சின்ன மீனாக தான் இருக்குது. இதே நல்லா மசாலா இறங்கிரும். முதல்ல எல்லா மீனுக்கும் மசாலா போகிற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒவ்வொரு மீனாக எடுத்து மசாலா உள்ள வரைக்கும் தேய்ச்சி விட்டுடலாம். இது மாதிரி மீன்குள்ளேயும் மசாலா தேய்க்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, இல்லைன்னா உள்ளெல்லாம் சப்புன்னு இருக்கும், அதுக்காக தான். இதே மாதிரி எல்லா மீனையும் தேய்ச்சி வச்சிடலாம். எல்லா மீனுக்கும் மசாலா தேய்ச்சாச்சு. இப்போ நல்லா பரப்பி விட்டுறலாம், அப்போ தான் நல்லா காயும். இது மாதிரி அகலமான தட்டை எடுத்துட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும் ஈஸியாக. இது பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும், அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா இறங்கும். இது வெயிலில் வைக்கணுங்கிறதுல அவசியம் இல்லை, சும்மா வீட்டுக்குள்ளே வச்சா போதும், நல்லா காஞ்சிரும். 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்து வரைக்கும் கூட காய வச்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா காயட்டும். மீனுக்கு மசாலா தடவி வச்சு 1 மணி நேரம் போல் இருக்கும். இப்போ கல் சூடு பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஊற்றி இருக்கிறது சன்ஃப்ளவர் ஆயில் தான். தேங்காய் எண்ணெயில் மீன் வறுவல் செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா நல்லெண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம், அப்போவும் நல்லா தான் இருக்கும். இது மாதிரி எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். எண்ணெய் இல்லாமல் மசாலா தடவின மீனை கல்லில் வச்சோம்னா மசாலா கருகிரும், அதுக்காக தான். இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். எண்ணெய் நல்லா காயட்டும், அதுக்கப்புறம் மீன் வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒவ்வொரு மீனை எடுத்து வச்சிடலாம். அரைச்சி வச்ச மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மீன் வறுவல் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீன் குழம்பு வைக்கும் போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டவாவில் இந்த சைடில் வச்சுருக்கேன். இது நல்லா சரியாக வேகாது. நடுவில் இருக்க மீன் வேகிறதுக்குள்ளே இது 3/4 வெந்துடும். அப்புறம் நடுவில் இருக்க மீனை எடுத்துகிட்டு இதை சைடில் இருக்கிறத வச்சுக்கலாம். இப்படி பண்ணுறதால டைமும் சேவ் ஆகும், ஃபியூயலும் சேவ் ஆகும், அதுக்காக தான். இப்போ மீனுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒவ்வொரு சீசனில் மத்தி மீன்லேருந்தே நிறைய எண்ணெய் வரும், ஆனால் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரல, நல்லா ட்ரையாக தான் இருக்குது. இப்போ மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம், அப்போ சீக்கிரமாகவும் வெந்துடும், எண்ணெயும் வெளியே எங்கேயும் தெரிக்காது, அதுக்காக தான். மூடி வச்சா சீக்கிரமாகவே வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் இருந்தாலே வெந்துடும். இப்போ பார்க்கலாம், ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சு. திருப்பிக்கலாம். மசாலா ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இது மாதிரி லைட்டாக சவந்தா போதும். இப்போ எல்லா மீனையும் திருப்பி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க மீன் நல்லா வேகலை, அதை திருப்பும் போது உடஞ்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ பார்க்கலாம் மீன் நல்லா வெந்துருச்சான்னு. மீன் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் நல்லாவே வெந்துருச்சு. போது எடுத்துடலாம். இதை விட்டால் மசாலா கரிஞ்சிரும். நடுவில் இருக்க மீனெல்லாம் நல்லா செவந்துருச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு சைடில் இருக்க மீனை தள்ளி வச்சிடலாம். இப்போ இதுவும் நல்லா வெந்துடும். இது ஒரு 2 செகண்ட்லேயும் நல்லா வெந்துடும். நிறைய மீன் இருக்கிற சமயத்தில் இல்லை டைம் சேவ் பண்ணணுங்கிற சமயத்தில் இது மாதிரி செஞ்சுக்கலாம். சைடில் இருக்க மீன் நல்லாவே வெந்திருக்கும். இப்போ 2 நிமிஷம் போல் விட்டால் போதும், நல்லாவே செவந்து வந்துடும். இப்போ இந்த மீனும் நல்லா வெந்துருச்சு. போதும் எடுத்துடலாம். இப்போ செகண்ட் பேட்சே வச்சிடறேன் மீதி இருக்க மீன் எல்லாத்தையும். மீன் வறுவல் பருப்பு சாதத்துக்கு, அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு, சாம்பார் ரசம் இருந்தால் கூட போதும். சூப்பராக சைட் டிஷ்ஷை வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ செகண்ட் பேட்சும் நல்லா செவந்துருச்சு. போது எடுத்துடுறேன். இப்போ ருசியான மத்தி மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.